வணக்கங்க. இந்த வீடியோவில் எஸ்எம்எஸ் டெம்ப்ளேட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் டெம்ப்ளேட்டு டச் பண்ணிங்கன்னா எஸ்எம்எஸ் டெம்ப்ளேட் பேஜுக்கு போயிடும். இப்போது இதில் டெய்லி லைனுக்கு ஒரு 3 டெம்ப்ளேட் இருக்குது. தினசரி, வாரம், மாதம், என்டர்பிரைஸ் எல்லாத்துக்குமே இதே தான். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளோங்கில் 3 வேல்யூ இருக்கும். கலெக்ஷன் டீட்டெயில், லோன் பேமெண்ட்டு. கலெக்ஷன்னா நம்ம வரவு வைக்கிற இடத்துல எப்படி எஸ்எம்எஸ் போகணும் அப்படிங்கிறது கலெக்ஷன்னு. அதுக்கப்புறம் வந்து கலெக்ஷன் டீட்டெயிலுங்கிறது அந்த வசூல் பக்கத்தில் டச் பண்ணிவிட்டு விபரமில் போயிட்டு நம்ம என்னன்னைக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படிங்கிறத எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். அங்கே அது வந்து கலெக்ஷன் டீட்டெயில். கடன் கொடுக்கும்போது இது பண்ணுறது வந்து இந்த லோன் பேமெண்ட் அப்படிங்கிறது. கடன் கொடுக்கும்போது அனுப்புகிற எஸ்எம்எஸ் வந்து லோன் பேமெண்ட்டு. ஸோ இதுதான் இந்த 3க்குமானது. இப்போ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வரவு வைக்கும்போது என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கஸ்டமர் நேமு. இன்னொன்று என்னன்னா, இந்த ஸ்டார் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட்டு போல்டில் வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டாருக்கு நடுவில் இருக்க டெக்ஸ்ட்டு மட்டும் போல்டில் வரும். அதனால தான் ஸ்டார் கொடுத்துருக்கு. இன்னொன்று அந்த கஸ்டமர் நேம் வந்து ஒரு மாதிரி பேராந்தசிஸ்குள்ளே வந்திருக்கு இல்லைங்களா? அது என்ன அப்படின்னா, அது வந்து டெம்ப்ளேட்டு. இந்தந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து இங்கே நேருக்கு நீங்கள் முடிக்கும்போது அங்கே நேருக்கு வந்து இப்போ கஸ்டமர் நேம் அப்படின்னு இருக்கிற இடத்துக்குள்ளே உண்மையான கஸ்டமர் நேம் வந்து வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். அங்கே நேருக்கு கஸ்டமர் நேம் வந்து ஃபில் ஆகும். நீங்கள் உண்மையிலே எஸ்எம்எஸ் அனுப்பும்போது அந்த இடத்துல கஸ்டமர் நேம் வந்து ஃபில் ஆகும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் கஸ்டமர் நேம்னு இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டுடே அமௌண்ட் பெய்டு டுடேயில் அந்த லேபிள் டுடேங்கிற லேபிள் அமௌண்ட் பெய்டு டுடே எல்லாமே வந்து போல்டில் இருக்குது. பட் எனக்கு அது மாதிரி வேண்டாம், எனக்கு வந்து அமௌண்ட்டுக்கு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா இந்த எடுத்துடுங்க. அதாவது போல்டு பண்ணுறதுக்கு இந்த பேராந்திசிஸோட கடைசியில் வச்சு போல்டு கொடுத்தீங்கன்னா அந்த என்டையர் நம்பருக்குமே போல்டு கொடுத்துரும். ஒன்று அப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த பேராந்திசிஸோட ஸ்டார்டிங்கில் வச்சு போல்டுன்னு கொடுத்தீங்கனாலும் கரெக்டாக அந்த பேராந்திசிஸோட ஸ்டார்டிங்கில் வச்சு போல்டுன்னு கொடுத்தீங்கனாலும் அந்த ஸ்டார்ட்டுக்கும் எண்டுக்கும் போல்டு வந்துடும். ஸோ இது வந்து போல்டாக வர வைக்கிறதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கொடுத்த அமௌண்ட்டு டுடே அப்படின்னு நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த டுடேக்கு பதிலாக அமௌண்ட் பெய்டு டுடேன்னு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் லேபிள் வேல்யூவை என்ன வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டோட்டல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு வரணும்னு நினச்சிங்கன்னா ஸ்பேஸ் விட்டு டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துக்காங்க. நீங்கள் கீழே ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன வரும். அமௌண்ட் பெய்ட் டுடே, டோட்டல் அமௌண்ட்டு. இந்த லேபிள் உங்களுக்கு என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். இந்த ஸ்டார்ட் டேட் வந்து லோன் கொடுத்த தேதி. இப்போ எனக்கு ஃபைனான்ஸ் நேம் வேணாம், எனக்கு இங்கே நேருக்கு இதுக்கு பதிலாக இப்போ இருக்க டைம் என்னவோ, நான் எஸ்எம்எஸ் அனுப்பும்போது என்ன டைமோ அந்த டைம் வேணும் அப்படின்னா இந்த மேலே இன்சர்ட் ஃபீல்டுன்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா அதில் என்னெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட என்னென்னலாம் இருக்கோ அதை பூரா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே கரண்ட் டேட் டைம்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த தேங்க்யூக்கு பக்கத்தில் அங்கே கரண்ட் டேட் டைம்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, அடுத்து நெக்ஸ்ட் ரோவில் நெக்ஸ்ட் டியூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் ஷோ பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் என்ன வேணாலும் அங்கே இருக்க வேல்யூவை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த நெக்ஸ்ட் டியூவில் நீங்கள் என்ன கொடுக்கலான்னா, நீங்கள் கோலன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டியூ ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டியூ டேட் அப்படின்னு போட்டுருணும். அப்படியே ப்ராக்கெட்டில் இல்லைனா ஸ்லாஷ் போட்டு நெக்ஸ்ட் டியூ அமௌண்ட் எவ்வளோன்னு காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இன்சர்ட்டு கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் டியூ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க ஃபீல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கஸ்டமரோட பேர், என்றைக்கு லோன் ஸ்டார்ட் ஆச்சு, அசல் மட்டும் எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, இது என்டர்பிரைஸ் லைனாக இருந்தால் என்ன பொருள் கொடுத்தோங்கிறதுக்காக அந்த ப்ராடக்ட்டு, மொத்த அமௌண்ட்டு, அசல் ப்ளஸ் வட்டி 2 சேர்த்து மொத்த அமௌண்ட்டு, எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் மொத்தமாக, டோட்டல் அமௌண்ட் பெண்டிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ பெண்டிங் இருக்குது, எத்தனை இன்ஸ்டால், அதாவது மொத்த இன்ஸ்டால் 10 தவணையாக 100 தவணையாக, பெய்டு இன்ஸ்டால்மெண்ட்டுங்கிறது இது வரைக்கும் எத்தனை தவணை கட்டியிருக்காங்க, அமௌண்ட் பெய்டு டுடேங்கிறது இன்றைக்கி எவ்வளோ கொடுத்தாங்க, நெக்ஸ்ட்டு அடுத்த தவணை
அமௌண்ட் எவ்வளவு, நெக்ஸ்ட் டியூ டேட் என்ன, என்னைக்கு இது நடந்துச்சு, இந்த பேமெண்ட் டேட் வந்து என்னைக்கு பேமெண்ட் டேட் இது, ஃபைனான்ஸ் நேமு இந்த மையத்தில் இருக்கும் அந்த பேர், அதுக்கப்புறம் கரண்ட் டேட் டைமு. ஸோ இதுதான் ஃபீல்டு. இதுதான் வந்து நம்ம டெய்லி லைனில் நம்ம இது பண்ணும்போது நம்ம கொடுப்போம். இதில் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை கான்ஃபிகர் பண்ணிக்கங்க. இங்கிலீஷ்லேயும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி தமிழ்லேயும் உங்களுக்கு அதே மாதிரி. தமிழில் வேணும்னா நீங்கள் தமிழில் இந்த லேபிளை என்ன வேணால் மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு சர்வர்லேருந்து இந்த டெம்ப்ளேட்லேருந்து என்ன வேல்யூ வேணுமோ அதை நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அதை நீங்கள் ட்ராக் பண்ணி போட்டுட்டு சேமின்னு கொடுத்துறீங்க. சேமின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கீழே நீக்குன்னு வரும். இந்த நீக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் கஸ்டமாக டெம்ப்ளேட்டை சேவ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த நீக்குங்கிறது இல்லைன்னா டிஃபால்ட்டாக என்ன டெம்ப்ளேட் இருக்கோ அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஒன்ஸ் சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் போயிட்டு எஸ்எம்எஸ் அனுப்பும்போது இந்த ஃபார்மெட்டில் தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் போகுங்க. ஸோ இப்படி தாங்க எஸ்எம்எஸ் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நான் மாதம் வட்டிக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன் அதில் என்னென்ன இருக்குங்கிறது. தினசரி வகை மாதம் வட்டியில் போய் பார்த்தீங்கன்னா லோன் கொடுக்கும்போது வட்டி வர வைக்கிறதுக்கு, இன்ட்ரெஸ்ட்னால் வட்டி வர வைக்கும்போது பண்ணுறது. இன்ட்ரெஸ்ட் டீட்டெயிலுங்கிறது நம்ம வட்டினே ஒரு பக்கம் இருக்கும், என்ன பீரியடில் எவ்வளோ வட்டி கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் டீட்டெயிலு. அதே மாதிரி பிரின்சிபல் அப்படின்னா கடன் எப்போ கொடுக்கும்போது திருப்பி கொடுத்த ஹிஸ்ட்ரி பார்க்கணுன்னா அந்த பிரின்சிபல் டீட்டெயில். அதே மாதிரி தான் டாப் அப்புக்கு இருக்கும். இன்னொன்று நம்ம தினசரியிலே வந்து கலெக்ஷன் டீட்டெயிலில் ஒரே ஒரு ஃபீல்டு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த கலெக்ஷன் டீட்டெயிலில் போய் பார்த்தீங்கன்னா இதில் பேமெண்ட் லிஸ்ட் ஆல் பேமெண்ட்ஸ்னு இருக்கும் இல்லைங்களா. இது மட்டும் என்னென்னா இது வந்து என்னன்னைக்கு எவ்வளோ பே பண்ணாங்க, 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு 30 நாள் பே பண்ணியிருக்காங்கன்னா அந்த என்டையர் லிஸ்ட்டும் பேமெண்ட் லிஸ்ட் அப்படின்னு வந்துடும். செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த லிஸ்ட்டு நீங்கள் உங்கள் எஸ்எம்எஸில் எங்கே வேணாலும் வைக்கலாம். எடுத்த உடனே அதை போட்டுட்டு கீழே கஸ்டமர் நேம் போடலாம். இல்லை கஸ்டமர் நேமை நீங்கள் எப்படி கான்ஃபிகர் பண்ணுவீங்களோ இங்கே இருக்க அந்த பேமெண்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த லிஸ்ட் வந்துடும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த கலெக்ஷன் டீட்டெயில் அப்படிங்கிறது இந்த லோன் ஸ்டார்ட் டேட்டுக்கு அப்புறம் வந்து போட்டிருக்காங்க. கலெக்ஷன் டீட்டெயிலுங்கிறது எங்கே கலெக்ஷன் டீட்டெயில் போடுறீங்களோ அந்த இடத்துல வந்துடுங்க. அதே மாதிரி ஆட்டோ ஃபைனான்ஸுக்கும் இருக்குது. அதாவது வர வைக்கும்போது என்ன டெம்ப்ளேட் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணியிருக்கு. நன்றி.